2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி 2025 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி. சுசீந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெகவீர், மீனாட்சி, பாலா சரவணன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சின்ன வயசுலேருந்து படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அவங்க ஒர்க் பண்ணுற இடம், இப்படி எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்க ஃப்ரெண்டாக பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களை பார்க்குற வெளி உலகம் இவங்க லவ்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதற்கிடையில் படத்துடைய ஹீரோ இன்னொரு பெண்ணோட அப்படியே லவ் ஏற்பட்டுரும். அவங்கள லவ் பண்ணிட்டுருப்பாங்க. லவ் பண்ணுற அந்த பெண் நம்ம ஹீரோவை இந்த ஃப்ரெண்டாக பழகிற ஹீரோயின்கிட்ட நீங்கள் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தர மாட்டேன், லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லவ்வை பிரேக்கப் பண்ணிக்குவாங்க. இதனை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவங்க 2 பேர்த்துடைய லவ்வை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்துருவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஆன்லைன். படத்தோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்காங்க. படத்தோடைய கேரக்டர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக எடுத்திருக்காங்க. இது 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே காட்சிகள்லாம் அப்படியே செட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை என்கேஜாக வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாலா சரவணன் இவங்களுடைய காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. எப்படி 90s கிட்ஸில் ஒரு பிரியமான தோழி எப்படி வந்ததோ அதே சாயலில் 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இது எடுத்திருக்காங்க. டி இமானன் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. படத்துக்கு தகுந்த மாதிரி மெலடியான ஒரு பிஜிஎம்மை கொடுத்துருக்காரு. படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நம்மளை ஃபீல் குட்டாக வைக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல் குட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா படத்தில் ஹீரோடைய கேரக்டர் அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம பிரியமான தோழி பிரியாத வர வேண்டும் இந்த படத்துடைய சாயல் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனோ ஒரு ஃபீல் குட்டோ தரல. அது இந்த படத்தில் ஒரு மைனஸ்களாக சொல்லலாம். மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இருக்குது சூப்பராக இருக்கும், சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.